வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அக்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வெஸ்டேஜ் கம்பெனியில் உள்ள இயற்கை உரத்தை பயன்படுத்தி நம்ம நெல் பயிரிடும்போது எப்படி அதிக ஒரு மகசூல் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. செயற்கை உரத்தை விட இந்த இயற்கை உரத்தில் நம்ம அதிகமாக ஒரு மகசூல் எடுக்கிறத பார்க்கலாம். இது நெல்லுக்கு மட்டும் கிடையாதுங்க. 3 பருவம் கொண்ட எல்லா பயிர்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நெல்லாகட்டும், எள், உளுந்து, பருத்தி, மக்காச்சோளம், அது மட்டும் இல்லாமல் 2 பருவம் கொண்ட பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம். வேர்க்கடலை, கரும்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, மஞ்சள், இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி நல்லாவே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நெல்லுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி நல்லா கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம அதில் 2 பருவம் எது, 3 பருவம் எது, அப்படி தான் நம்ம அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நெல்லுக்கு எப்படி உரமிடும் முறைகள், நெல்லுக்கு எவ்வாறு உரமிடும் முறைகள், நெல் பயிருக்கு உரமிடும் முறைகள், ஸோ இந்த நெல் பயிருக்கு எவ்வாறு உரமிடும் முறைகள் அதுதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நெல்லுக்கு வயலுக்கு போனாவே எனக்கு உரம் வேண்டாம், உரம் கொடுத்துட்டேன், இப்போதைக்கு உரம் வேண்டாம், 10 நாளைக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன், 15 நாட்களுக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன், 25 நாட்களுக்கு முன்னாடி தான் உரம் கொடுத்தேன், ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்து உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அதோட இன்டென்ஷன் என்னன்னா உங்களை அவாய்ட் பண்ணணும், உங்களை நெக்லெக்ட் பண்ணணும், உங்களை புறக்கணிக்கணும். இப்படி யாராவது நீங்க போனோடனே உங்ககிட்ட வேணான்னு சொன்னாங்கன்னா இந்த காம்பினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அது எந்த நிலையா இருந்தாலும் சரி, அது விதைக்கின்ற பருவமா இருக்கலாம், வளர்கின்ற பருவமா இருக்கலாம், 3வது பருவமா இருக்கலாம், 4வது பருவமா இருக்கலாம், எந்த நிலையாக இருந்தாலும் உரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாவே நீங்க இந்த காம்பினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, அது இயற்கை உரமோ செயற்கை உரமோ. இயற்கை உரம் அப்படின்னா குப்பை, ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி கழிவுகள், தென்னை நார் கழிவுகள், மண்புழு உரம், பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், ஸோ இது மாதிரிலாம் இயற்கை முறையில உரங்களை தயாரிச்சு கொடுக்கறது தான் இயற்கை விவசாய முறை. செயற்கை முறைனா யூரியா, டிஏபி, ஃபேக்டம்பாஸ், இது மாதிரிலாம் கொடுக்கறது. இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உரம் வேண்டான்னு சொன்னா இவங்க 2 நபர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மினிமம் 10 நாட்கள் ஆயிருக்கும். உரம் வச்சு 10 நாள் ஆயிருந்தா போதும். 10 நாள் ஆன நபர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சார் நீங்க இப்போதைக்கு உரம் வேண்டான்னு சொல்றீங்க, ஆனா நீங்க என்ன நோக்கத்துக்கு உரம் வச்சீங்களோ அந்த உரம் முழுவதும் தாவரங்களுக்கு முழுமையாக போய் சேரல, தாவரங்களுக்கு முழுமையாக போய் சேரல. அதனால தாவரங்களோட வளர்ச்சியில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்ப நீங்க செய்த இந்த உர செலவு அப்படியே மண்ணிலே இருக்கு, தேவையில்லாம அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, ஆனா அதுல வளர்ச்சியில ஒண்ணுமே தென்படல. இப்படிலாம் சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் மெத்தட் கொடுங்க. உங்களை வேணான்னு சொன்னவங்க கூட இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்துவாங்க. நீங்க வயலுக்கு போகணும்னு உங்களை அவாய்ட் பண்றாங்க, வேணான்னு சொல்றாங்க அப்படின்னாவே இதுக்கு கண்டிஷன் உரம் வச்சு 10 நாள் ஆயிருக்கணும். அது இயற்கை உரமோ செயற்கை உரமோ எதுவாக இருந்தாலும் சரி, மினிமம் 10 days என்ன போதும். அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும், ஏன் நம்ம இந்த உரம் கொடுக்குறோன்னு. உரம் வச்சு சரியா மக்கல, சரியா மக்காததுனால தாவரங்களுக்கு போய் சேரல, தாவரங்களுக்கு சத்துகள் போய் சேராதனால வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லாதனால நீங்க என்ன நோக்கத்துக்கு உரம் வச்சீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறல. இப்படிலாம் சொல்லிட்டு இந்த காம்பினேஷன் மெத்தடை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அது என்ன நிலை இருக்கோ, விதைக்கின்ற பருவமா, வளர்கின்ற பருவமா, பூ பூக்கும் பருவமா, மகசூலுக்கான நேரமா, இப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஏன்னா இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துரும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துரும். நல்லா உரம் கொடுத்தீங்க, ஆமாங்க கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. எப்போதுமே நீங்க காம்பினேஷன் மெத்தடா இருக்கட்டும், உரம் கொடுக்கறதா இருக்கட்டும், 1 ஏக்கர் இருக்குன்னா 1/2 ஏக்கர் கொடுக்கணும், 2 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா 1 ஏக்கர் கொடுக்கணும், ஒரு 5 ஏக்கர் சாகுபடி பண்றாங்கன்னா ஒரு 2 ஏக்கர் கொடுக்கணும். முழுவதுமே ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியாது. ஒரு கம்பேரிசன் பாத்தீங்கன்னா நீங்க பிச் பண்ணவே முடியாது. அப்போ இந்த காம்பினேஷன் மெத்தட் கொடுக்குறீங்கன்னா மினிமம் 10ல இருந்து 15 நாள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மினிமம் 7 நாள்ல இருந்து 15 நாளுக்குள்ள கூட கிடைக்கும். அப்போ 1 ஏக்கர் சாகுபடி பண்றவருக்கு 1/2 ஏக்கர் கொடுத்தீங்கன்னா உண்மையிலுமே நம்ம உரம் கொடுத்த 1/2 ஏக்கருக்கும் உரம் கொடுக்காத 1/2 ஏக்கருக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். அப்போ உங்க மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டாகும். ஸோ பாசிட்டிவ் டெஸ்டிமோனியல்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.
இது காம்பினேஷன் மெத்தட், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். முதல்ல ஒருத்தவங்களை அப்ரோச் பண்றீங்கன்னா இது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. இல்லைன்னா சாம்பிள் மெத்தட், அதுக்கப்புறம் காம்பினேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் நிலைகளை அறிந்து பருவங்களை அறிந்து உரம் கொடுங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அக்ரி ப்ராடக்ட்ல. சோ அடுத்து நெல் 4 பருவங்கள் உடைய பயிர். நெல் 4 பருவங்கள் உடைய பயிர். விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், பூ பூக்கும் பருவம், மகசூலுக்கான நேரம். அந்த நெல் நாற்று நடவு செய்யறது விதைக்கின்ற பருவம். அந்த நெல் நாற்று நல்ல தூர் வெடிச்சு வரும் பாத்தீங்களா, அது வரைக்குமே வளர்கின்ற பருவம். என்னைக்கு அந்த வயல்ல ஒரு சில இடங்கள்ல நெல்மணி வருதோ, அல்லது அந்த கரெக்டா பருவம் அரைஞ்சு ஒவ்வொரு இடத்துல அப்படியே வரும் நெல்மணி, அப்படியே பதர் விட்டு வரும், அதுதான் பூ பூக்கும் தருணம். 3வது பருவம் முடிஞ்சோடனே வயல் முழுவதும் அப்படியே பூத்து இருக்கதான் மகசூலுக்கான நேரம். நெல்லு 4 பருவங்கள் உடைய பயிர். இப்ப நெல்லுக்கு பாருங்க, முதல்ல நம்மளுக்கு மொத்த நாள் கணக்க பிரிக்க தெரியணும். அது நாட்டு ரகமா இருக்கலாம், பாரம்பரிய ரகமா இருக்கலாம், இல்ல சிறப்பு ரகமா இருக்கலாம், என்ன வகையான ரகமா வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு முக்கியமானது 4 பருவம். அது எத்தனை நாள் பயிர்னு கேளுங்க. அது 90 நாள் பயிரா இருக்கலாம், இல்ல 110 நாள் பயிரா கூட இருக்கலாம், 130 நாள் பயிரா இருக்கலாம், 150 நாளா இருக்கலாம், 180 நாளா கூட இருக்கலாம். நடவு செஞ்சதுல இருந்து நான் சொல்றேன். இப்போ எப்படி டிவைட் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. 4 பருவங்களையும் உங்கள்கிட்ட ஒரு நபர் 110 நாள் பயிருங்க நடவு செஞ்சதுல இருந்து சொல்றாருன்னா, நெல்லாம் ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ். நெல் பயிர் ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ். அப்போ கடைசி 20 நாட்களுக்கு உரம் விட வேண்டாம். அது 110 நாளா இருந்தாலும் சரி, 150 இருந்தாலும் சரி, 130 180 நாள் எதுவா இருந்தாலும் சரி, கடைசி 20 நாட்களுக்கு உரம் விட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் 110 நாள் பயிர்னு சொல்றாங்க நடவு செஞ்சதுல இருந்து. அப்ப 110ல 20 நாள் போயிடுச்சுன்னா மீதி 90 நாட்கள். 90ல பாதி 45 நாட்கள். 45 நாள் வரைக்கும் விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம், நல்ல தூர் வெடிச்சு வளருது. 45 நாள்ல பாத்தீங்கன்னா நெல்மணிலாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் பூ பூக்கும் பருவம், ஃப்ளோரிங் ஃபேஸ், பட்டிங் ஃபேஸ். அந்த நெல்மணி வந்தோடனே அக்ரி மாஸ் கொடுத்துருங்க. ஒரு வாரம் கழிச்சு நல்ல நேனோடெக் கொடுத்தீங்கன்னா வயல் முழுவதும் நெல்மணி வந்துடும். அந்த நெல்மணிகள் நல்ல ஷேப்பா, சைஸா, நல்ல ஷைனிங்கா, கருக்கா இல்லாம தரமா ரகமான மகசூல் எடுக்கிறது தான் மகசூலுக்கான நேரம். சோ 110 நாள் பயிர்னா கடைசி 20 நாட்களுக்கு உரம் வேண்டாம். மீதி 90 நாட்கள். 90ல பாதி 45 நாட்கள். 45 நாள் வரைக்கும் வளர்கின்ற பருவம், தூர் வெடிக்கிறது. 45ல இருந்து 50 நாள்ல நெல்மணி வர ஆரம்பிக்கும். அது 3வது பருவம். நெல்மணி முழுவதும் வயல்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நேனோடெக் கொடுக்கறது 4வது பருவம். இப்போ 130 நாள் பயிர்னு சொல்றாங்க. கடைசி 20 நாட்கள் போயிடுச்சுன்னா 110 நாட்கள் இருக்கும். அப்ப 110ல பாதி 55 நாட்கள். 55 நாட்கள் வரைக்கும் விதைக்கின்ற வளர்கின்ற பருவம், தூர் வர்ற வரைக்கும். 55ல இருந்து அடுத்த 10 நாள்ல நெல்மணி வர ஆரம்பிக்கிறது, பூ பூக்கும் தருணம். அதுக்கப்புறம் நேனோடெக் கொடுங்க, மகசூலுக்கான நேரம். கடைசி 20 நாட்களுக்கு உரம் வேண்டாம். 150 நாள் பயிர்னு வச்சுங்களேன். 20 நாள் போயிடுச்சுன்னா 130 நாட்கள். 130ல பாதி 65 நாட்கள் வரைக்கும் விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். அது நல்லா நாத்து தூர் வெடிச்சு நல்லா வளர்ந்து நிற்கும். 65ல இருந்து 75 நாள், ஒரு 10 நாளுக்கு நெல்மணி எல்லாம் வர்றதுதான் 3வது பருவம், அக்ரி மாஸ். எல்லாம் வயல் முழுவதும் வந்தோன்னே அதுக்கப்புறம் 4வது பருவம் நேனோடெக் கொடுங்க. கடைசி 20 நாட்களுக்கு வர வேண்டாம். சோ இது மாதிரி எத்தனை நாள் சொன்னாலும் சரி, கடைசி 20 நாள் அவாய்ட் பண்ணுங்க. மீதி இருக்க நாட்கள்ல பாதியா பிரிங்க. பாதி வரைக்கும் விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். அதுக்கப்புறம் 10 நாள் 3வது பருவம். அதுக்கு மீதி உள்ள நாட்கள் 4வது பருவம். இதான் நெல்லுக்கு நம்ம செய்ய வேண்டியது. இப்போ நேரம் வயலுக்கு போறீங்கன்னா 4 விஷயம் பார்க்கணும். 3 விஷயம், முத்தான 3 விஷயங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 4 பருவங்கள்ல எந்த பருவம் அப்படின்னு பார்க்கணும். அது விதைக்கின்ற பருவமா, வளர்கின்ற பருவமா, அல்லது பூ பூக்கும் தருணமா, அல்லது மகசூலுக்கான நேரமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து
இயற்கை விவசாய முறையை செய்யறாங்களா, செயற்கை விவசாய முறையில உரமிடுறாங்களா? ரொம்ப 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 முக்கியம். ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி கழிவுகள், தென்னை நார் கழிவுகள், மண்புழு உரம், இது மாதிரிலாம் கொடுக்கறது இயற்கை விவசாய முறை. இது மாதிரி விவசாயம் செய்யறாங்களா, அல்லது யூரியா, டிஏபி போன்ற உரங்கள்லாம் கொடுக்குறாங்களா? அது மாதிரி உரமிடக்கூடிய நபரா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து மருந்து கொடுக்கணுமா, உரம் கொடுக்கணுமான்னு பார்க்கணும். நோய் இருக்குது, அது வளர்கின்ற பருவத்துல நோய் இருக்குன்னா நோய்க்கான மருந்து கொடுத்துட்டு தான் உரம் கொடுக்கணும். 3வது பருவத்துல மாஸ் கொடுக்கணும். அப்ப நோய் இருந்துச்சுன்னா நோய்க்கான மருந்து கொடுத்து 4 நாட்களுக்கு பிறகுதான் உரம் கொடுக்கணும். 4வது பருவத்துல நேனோடெக் கொடுக்குறீங்க, நோய் இருக்கா, நோய் இருந்துச்சுன்னா மருந்து 4 நாட்களுக்கு பிறகுதான், நோயை சரி பண்ண பிறகுதான் உரம். நோய் இருக்கும் பொழுது நோய்க்கான மருந்தையும் உரத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்க ரிசல்ட் வராது, அங்க பாதிப்பு அதிகம், அங்க நெகட்டிவிட்டி தான் அதிகமா வரும். ஆனா பல நபர்கள் கொடுப்பாங்க, கேட்க மாட்டாங்க நீங்க சொன்னா கூட. ஆனா நீங்க இன்சிஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு தடவை ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எது சொல்றீங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? சோ முத்தான 3 விஷயம் என்னன்னா, 4 பருவங்களை பாருங்க. இயற்கை விவசாய முறையா, செயற்கை விவசாய முறையான்னு பாருங்க. 3 மருந்து கொடுக்கணுமா, உரம் கொடுக்கணுமான்னு செக் பண்ணுங்க. இப்போ நீங்க போய் பார்க்கக்கூடிய நபர் ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட் பண்றாரு. ஆர்கானிக் ஃபார்மிங்னா இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாரு. இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாங்க, இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாங்க. இயற்கை முறையில நெல் சாகுபடி பண்றாங்கன்னா அவங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உழவு செய்யும் பொழுது ப்ரிப்பரேட்டரி ஒர்க், உழவு செய்வாங்க பாத்தீங்களா வயலை, அப்போதைக்கு அக்ரி 8 ஒரு 100 ml, அக்ரி ஹுமிக் குருணை ஒரு 5 கிலோ கிரானுவல்ஸ் போதுமான அளவு வயல் மணல் கலந்து அள்ளி வீசுங்க. அது உழவு செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாம், உழவு செய்யறதுக்கு பின்னாடி செய்யலாம். இது எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கையான முறையில விவசாயம் செய்யறவங்களுக்கான மெத்தட். இயற்கையான முறையில விவசாயம் செய்பவர்களுக்கான முறை. உழவு செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, இப்பதான் உழவு செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உழவு செய்யறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், அல்லது உழவு செஞ்ச பின்னாடியும் கொடுக்கலாம். நிலம் மட்டும் கொஞ்சமா ஈரப்பதமா வச்சுக்கிட்டு நீங்க தெளிச்சு விட சொல்லுங்க. ஒரு 100 ml ஒட்டும் திரவம் அக்ரி 82, 5 கிலோ அக்ரி ஹுமிக் கிரானுவல்ஸ் குருணை, போதுமான அளவு வயல் மணல் கலந்து அள்ளி வீசுங்க. போதுமான அளவு வயல் மணல்னா ரொம்ப பேர் எனக்கு டவுட் கேட்கறாங்க எவ்வளவுன்னு. அது அவங்க அள்ளி வீசக்கூடிய கெப்பாசிட்டி பொறுத்து, ஹோல்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மணல் தேவைப்படும் அப்படின்னு அவங்கள முடிவு பண்ணிக்க சொல்லுங்க. சோ உழவு செய்ய முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஒரு வாரத்துக்குள்ள முதல் முறை கொடுங்க. மறுபடியும் ஒரு 10-15 நாள் கழிச்சு களை இருந்தா களை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை கோல்டு காம்பினேஷன் கொடுங்க. 2 முறை கொடுக்கணும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. விதைக்கின்ற பருவம், வளர்கின்ற பருவம். நடவு செஞ்ச ஒரு வாரத்துல கொடுங்க. மறுபடியும் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு களை எடுத்துட்டு கொடுங்க. கோல்டு காம்பினேஷன். கோல்டு காம்பினேஷன்னா அக்ரி 82 100 ml, அக்ரி ஹுமிக் குருணை கிரானுவல்ஸ் 5 கிலோ, அக்ரி கோல்டு வந்து ஒரு 1/4 கிலோ, போதுமான அளவு வயல் மணல் கலந்து அள்ளி வீசுங்க. இப்ப தூர் வெடிச்சிடும். தூர் வெடிச்சோன்னா கரெக்டா அங்கங்க அந்த நெல்மணிகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொன்றும் வர ஆரம்பிக்கும் போதே நீங்க 3வது பருவம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா மாச ஸ்ப்ரே பண்ணணும். சோ மாச ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணா ஹுமிக் எடுத்துக்க கூடாது, அதான் ஆட் பண்ணல. மாச ஸ்ப்ரே பண்ணும் பொழுது ஒரு டேங்க், அது என்ன ஃபார்மட்ல வேணாலும் இருக்கலாம் அந்த டேங்க், ஒரு டேங்க்குக்கு அக்ரி 82 10 ml, அக்ரி மாஸ் 25 ml, அக்ரி 82 10 ml, அக்ரி மாஸ் 25 ml ஒரு டேங்க்குக்கு. எத்தனை டேங்க் அடிப்பீங்களோ அடிங்க ஒரு ஏக்கருக்கு. ஆவரேஜா 8ல இருந்து 10 டேங்க் அடிப்பாங்க. ஒரு சில ஏரிக்கல, ஒரு சில ஏரியாவில் 12 டேங்க் அடிப்பாங்க, ஒரு சில ஏரியாவில் 8 டேங்க் அடிப்பாங்க. ஸோ உங்க ஏரியாவை பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா நோய் இருக்கும் போது உரம் கொடுக்க கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கரெக்டா அந்த நெல்மணிலாம் வரும் பொழுது அஸ்வினி போன்ற பூச்சிகள், யானை கொம்பன் போன்ற நோயெல்லாம் வந்துடும்.
அப்போ போயிட்டு நீங்க வந்து மாஸ்க் கொடுக்க கூடாது. அதனால எப்போதுமே எப்போ நீங்க உரம் கொடுத்தாலும் அந்த 3 கேள்வியை கேட்டுக்கணும். 4 பருவம் இயற்கை விவசாயமா செயற்கை விவசாயமா மருந்தா உரமான்ட்டு அப்புறம் தான் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ மாஸ்க் எப்போ கொடுக்கணும்னா அந்த நெல்மணி ஒவ்வொன்றும் அங்கங்க வர ஆரம்பிக்கும், அப்போ கொடுத்துருங்க. ஸோ மாஸ்க் கொடுத்தா என்ன கண்டிஷன்னா, நல்ல நெல்மணி முழுவதும் 1 வாரத்துல அப்படியே பூத்து குலுங்க வயல் முழுவதும். நீங்க ஒரு முறை கொடுத்தது போதும் அப்படின்னா விட்டுருங்க. இன்னும் கூட இப்ப வந்திருக்கலாம் அப்படின்னா இன்னொரு முறை கூட கொடுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க சார். நீங்க ஒரு முறை கொடுத்தீங்க, 1 வாரத்துல வயல் முழுவதும் நெல்மணி பூத்து குலுங்குதுன்னா விட்டுருங்க, ஒரு முறை போதும். ஆனா இன்னும் கூட எடுத்து கொடுக்கலாம், இன்னும் கூட வந்திருக்கலாம், இன்னும் கூட பாதி இடத்துல இன்னும் நல்லா பூத்து வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு முறையும் கொடுத்துக்கோங்க அந்த 1 வாரத்துக்குள்ள. இப்ப மாஸ்க் கொடுத்துட்டீங்க, நல்லா வந்து நெல்மணி வந்துருச்சு. கண்டிப்பா மாஸ்க் கொடுத்த 1 வாரத்துல, கண்டிப்பாக மாஸ்க் கொடுத்த 1 வாரத்தில், இது ரொம்ப முக்கியம் சார். இந்த 1 வாரம் விட்டுட்டீங்கன்னா நெல்லுல பாதி கற்காயிடும். மாஸ்க் கொடுத்த 1 வாரத்தில், மாஸ்க் கொடுத்த 7ல இருந்து 10 நாட்களுக்குள் நானோட்ட காம்பினேஷன் கொடுத்துடணும். நீங்க நுண்ணூட்ட சத்து கொடுக்கலன்னா அங்க நெல்மணி முழுவதும் கருக்காய் பாதி வந்துடும். கருக்காய் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி மகசூல் வராது, ரிசல்ட் வராது. ஆக்சுவலா விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நெல்மணி வந்ததுல இருந்து உரம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அவங்கள்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எம்பசைஸ் பண்ணி முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொடுக்கணும். 1 ஏக்கர்னா 1/2 ஏக்கர் கொடுங்க, 2 ஏக்கர்னா 1 ஏக்கர் கொடுங்க. ஏன்னா நம்ப மாட்டாங்க. 4வது பருவத்துல எதுக்குங்க உரம் எல்லாம் கேட்பாங்க. நீங்க அதோட முக்கியத்துவத்தை உணர்த்தி சொல்லுங்க, இன்சிஸ்ட் பண்ணுங்க. நானோடெக் மறுபடியும் 10 நாள் கழிச்சு இன்னொரு முறை கொடுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. நல்லா பாருங்க, மாஸ்க் கொடுத்துட்டீங்க, 7 நாட்களுக்குள்ள நானோடெக் கொடுங்க. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னொரு முறை நானோடெக் கொடுக்கலாம். இல்லைன்னா 2 முறைக்கு சேர்த்து ஒரே அளவா மிக்ஸ் பண்ணி ஒரே முறை கொடுத்துருங்க, லேபர் பிரச்சனை இருந்துச்சுன்னா. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நெல்மணி வரும் பொழுது மாஸ்க் கொடுங்க. நெல்மணி வர்றதுக்கு மாஸ்க் கொடுத்துட்டீங்க, நல்ல நெல்மணி வந்துருச்சு, 7 நாட்களுக்குள்ள நானோடெக் கொடுக்கணும். மறுபடியும் 10 நாட்கள் கழிச்சு நானோடெக் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா 2 முறைக்கு ஒன்னா சேர்த்து 10 கிலோ அப்படி அடுத்து வந்து என்னன்னா செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள், யூரியா டிஏபி போன்றவங்க நெல்லு கொடுக்குறாங்கன்னா நீங்க மேக்சிமம் அவருக்கு என்ன பண்ணணும்னா காம்பினேஷன் மெத்தட் ஆரம்பத்துல கொடுங்க. அடுத்து நீங்க என்ன கொடுக்கணும்னா 3வது 4வது பருவம் தான் ஆரம்பத்துல கொடுக்கணும். ஏன்னா மாசும் நானோடெக்கும் இயற்கை விவசாய முறை செயற்கை விவசாய முறை பாகுபாடு இல்லை, கண்டிஷன் கிடையாது. உடனே ரிசல்ட் கொடுத்துரும். மாஸ்க் கொடுத்தீங்கன்னா நல்ல நெல்மணி பூத்து வந்துடும், நானோடெக் கொடுத்தீங்கன்னா நெல்மணி கற்காய் இல்லாம வந்துடும். அப்போ ஒரு செயற்கை முறையில விவசாயம் செய்யறவங்களுக்கு நீங்க எங்க இருந்து தொடங்கணும்னா 3வது 4வது பருவத்துல இருந்து தான் தொடங்கணும். அப்ப அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, சார் இப்பதான் நடவு செய்றீங்க, நீங்க என்ன உரம் கொடுப்பீங்களோ அதை கொடுங்க சார், பாதி நாள் வரைக்கும். பாதி நாட்களுக்கு மேல நான் உரம் கொடுத்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த இடைப்பட்ட நாள்ல தேவைப்படுச்சுன்னா காம்பினேஷன் மெத்தட் கொடுக்கலாம். உரம் எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு செயற்கை முறையில விவசாயம் செய்றவங்களுக்கு இப்பதான் முதலா போய் பாக்குறீங்கன்னா 3வது பருவத்துல மாசும் 4வது பருவத்துல நானோடெக் கொடுங்க. அடுத்த முறை மறுபடியும் நெல் சாகுபடி பண்றாரு, அப்ப என்ன சொல்லணும்னா நடவு செய்யும் பொழுது யூரியா டிஏபியும் 20 நாள் கழிச்சு கோல்டும் களை எடுத்தோன்னா அதுக்கப்புறம் மாசு நானோடெக். அப்ப என்ன ஆகுனா 25% யூரியா டிஏபி, 75% நம்ம உரம். அடுத்த முறை ஆரம்பிக்கும் பொழுது 100% ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம உரத்தை கொடுத்துருங்க. ஏன்னா உரங்கள்ல மாசு நானோடெக்குக்கும் எந்த விதமான கண்டிஷன் இல்லை, இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம்னு. ஆனா கோல்டுக்கு மட்டும் என்னன்னா அடி உரமா தொழு உரமா மேல் உரமா கொடுக்குறோம். ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க முதல் 2 பருவத்துக்கு கோல்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்னா இவ்வளவு நாட்களாக யூரியா டிஏபி கொடுத்த விவசாயிக்கு நீங்க திடீர்னு இயற்கை உரம் கோல்டு கொடுக்கும் பொழுது மண்ணு எடுத்து கொடுக்காது. ஒரு சில நபருக்கு எடுத்து கொடுக்கும், ஒரு சில நபருக்கு எடுத்து கொடுக்காது. அப்ப நீங்க கோல்டு கொடுத்தா நல்லா வரும்னு சொல்லிடுவீங்க. அப்ப ஜென்ரல் பர்வியூ வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு எடுத்தோன்னே செயற்கை விவசாயம்னா 3வது 4வது பருவம். அடுத்த முறை நீங்க ஒரு ஆரம்பிக்கும் போது மட்டும் யூரியா டிஏபி கொஞ்சமா கொடுங்க. ஒரு 5 நாள் கழிச்சு
கோல்டு கொடுங்க, அதுக்கப்புறம் மாஸ், அதுக்கப்புறம் நானோடெக். 3வது முறை விவசாயம் ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன பயிர் வேணாலும் இருக்கலாம், நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம மெத்தடை கொடுங்க. ஏன்னா அவரோட நிலம், அவருடைய விவசாய முறை ஆர்கானிக் மெத்தடுக்கு மாறி இருக்கும். இதுதான் நெல்லுக்கு உரமிடும் முறைகள். நெல்லுக்கு உரமிடும் முறைகள். இப்ப இதுல என்ன ஒரு பியூட்டினா, நெல்லுக்கு என்னென்ன நோட் பண்ணீங்களோ, நெல்லுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் சொன்னனோ அதே தான் உளுந்து, பருத்தி. நெல்லுக்கு நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும், இந்த ஸ்லைட்ல இருக்க விஷயங்கள் அனைத்தும் உளுந்து, பருத்தி, எள்ளு, ஏலக்காய், தக்காளி, மிளகாய், காய்கறிகள். காய்கறிகள் சாகுபடி பண்றாங்க பாருங்க. வெண்டைக்காய், கத்தரிக்காய், வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் வேண்டாம், காய்கறிகள், உளுந்து, பருத்தி, எள்ளு, ஏலக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், காய்கறிகள், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம். இது அனைத்து பயிர்களுக்குமே இதே மெத்தட் தான். உரம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா காம்பினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இயற்கை முறையில செய்யறாங்கன்னா ஆர்கானிக் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. செயற்கை முறையில செய்யறாங்கன்னா இன்ஆர்கானிக் மெத்தடை பயன்படுத்துங்க. எல்லா பயிர்களுக்கும் மறுபடியும் சொல்ல பாருங்க, உளுந்து, பருத்தி, எள்ளு, ஏலக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், இது மாதிரி என்னென்ன காய்கறிகள் இருக்கும், அதாவது கொடி வகை இருக்கும்ல, பந்தல் மாதிரி வச்சிருப்பாங்களா, அது மாதிரி காய்கறிகள் தவிர, கொடி வகை பந்தல் மாதிரி வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள் தவிர, ஒவ்வொரு குழிக்குமே உரம் கொடுக்கறதுனா அது வேற மெத்தட். இப்ப வெள்ளரிக்காய் அதெல்லாம் ஒவ்வொரு குழிக்கும் உரம் கொடுக்கணும் அப்படின்னா வேற. பரங்கிக்காய், சுரக்காய் அதெல்லாம் ஒவ்வொரு குழிக்கும் அது வேற. காய்கறிகள் வேற. எல்லாமே ஒரு ஏக்கர் முழுவதும் கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, உளுந்து, பருத்தி, எள்ளு, ஏலக்காய், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், தக்காளி, பச்சை மிளகாய், காய்கறிகள் எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான். ஸோ இதே மெத்தட் படி நீங்க கொடுக்க முடியும். ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெல் பயிருக்கு நம்ம எப்படி உரம் கொடுக்கலாம், இதை யூஸ் பண்ணி மற்ற பயிருக்கும் நம்ம 2 பருவம் கொண்ட பயிர், 3 பருவம் கொண்ட பயிர்னு எப்படி ஸ்டேஜ் வைஸாக பிரித்து நம்ம உரம் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய கிளியராக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செயற்கை முறையில் விவசாயம் பண்ணும்போது எப்படி உரம் கொடுக்க முடியும், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும்போது எப்படி உரம் கொடுத்தா எப்படி நம்ம ஒரு நல்ல மகசூல் எடுக்க முடியும் அப்படின்ற வீடியோ நல்லாவே கிளியராக சொல்லியிருப்பாங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நன்றிங்க.